ஃபைட்டுக்கு ஆசைப்படுறியா? பாய்ஸ், நமக்கு தெரிஞ்ச குங்கு, குஷ்பு, குங்குமப்பூ எல்லாத்தையும் நான் அவனுக்கு காட்டுறேன். ஸ்டார்ட் கேமரா. சந்திரமுகில தலைவன் பண்ணாரு, இப்போ சைலண்டா சின்ன தலைவன் பண்ண போறேன்டா. அதுக்குள்ள மறுபடியும் விளையாடிட போகுது. அம்மா சார், வீட்ல வேற யாரும் லேடிஸ் இல்ல, நான் தனியா தான் இருக்கேன். இத்தனை வயசுக்கு அப்புறமும் தனியா இருக்கீங்களா சார்? நீங்க பேச்சுலரா? அது இல்ல, என் ஒய்ஃப் கோயிலுக்கு போயிருக்காப்பா. ஓ அப்படியா? சிலிண்டர் போட வந்திருக்கோம் சார். உள்ள கொண்டு வை. உள்ள கொண்டு வை சார். இந்தாங்க சார் சிலிண்டருக்கான பில்லு. காசு கொடுங்க. இரு. என்ன கை அங்க போகுது? என்ன கேஸ் ஏரியாவில இருந்தே கேஸ் காசு கொடுக்குறீங்க? 420. யாரு? இல்ல சார், 420 ரூபா தான் கொடுத்துருக்கீங்க. பில்லு அதுதானே போட்டிருக்கேன். சொல்றது உங்களுக்கு புரியலையா? பேப்பர்ல என்ன போட்டிருக்கான்? நியூஸ் தான். பம்பாயிலிருந்து புதிய ஹீரோயின் அறிமுகம். பெயர் சந்துக்குள்ள மாட்டுவியா நீ? அப்படியா? தெரியல சார், வாய்க்குள்ள நுழையல. புதுமுக ஹீரோக்களுடன் இணைந்து நடிப்பேன். யார் சொல்லிருக்கா? டபக்குன்னு படுத்துக்கிடுவான். டுபக்குன்னு படுத்துக்கிடுவான். இல்ல சார், டபக்கு தான் சார். ஏய் அர்னால், நீ எங்கடா இங்க? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இது ஏன் வீடுடா. உன் வீடா? உன் வீட்டுல இவருக்கு என்ன வேலை? அவர் என் அப்பாடா. அப்பாவா? ஒரே ஃபேமிலியா நீங்க? ஜாட ஒத்து வரலையே. நீ நல்லா இருக்கியே? இதெல்லாம் சரி விடு விடு. யாரா இவன்? என் காலேஜ் சீனியர் ஸ்டூடெண்ட்ப்பா. அதான் சிலிண்டர் போட்டுக்கிட்டு இருக்கான். ஹலோ, என்ன சிலிண்டர் போடுறதா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா இருக்குதா? இந்தியாவின் சூப்பர் ஸ்டாரே இந்த சிலிண்டர் தான். தனி மனித உயிரை காப்பாற்றுவது ஆக்சிஜன் சிலிண்டர். ஆனா பல குடும்பங்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கிறது நாங்க கொண்டாந்து வைக்கிற அடுப்படி சிலிண்டர் சார். அர்னால், எதுக்கு இவர்கிட்ட? யாரா அந்த காலிப்பே? பாவம், என் காலேஜ்ல ஒரு பெரிய காமெடியாம்பா. ஓ காமெடினா? அதான் ரொம்ப அதிகமா பேசுறான். என்ன? வாங்க 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 வாங்க, எல்லாமே கலர்ஃபுல் டிசைன், எல்லாமே புது டிசைன் தான். சைஸ் கரெக்டா இருக்கு. எவ்வளவுப்பா? 100 ரூபாமா? நான் 2 எடுத்துக்கிறேன். ஒரு பீஸ் 70 ரூபாய் போட்டுக்கோ. கட்டுப்படி ஆகுதுமா? அண்ணி, உங்களுக்கு தானே வேணும்? ஆமா, நான் பாத்துக்கிறேன். லட்சுமி நைட்டி கேட்டால, நீங்க பாத்துட்டு. சரி அண்ணே, இப்போ 30 ரூபா இந்த கவுனை நீங்க எனக்கு கம்மி பண்ணி கொடுத்தீங்கன்னா சிங்காரத்தோப்புல இப்படி ஒரு கடை இருக்கு. சரி, அதுல விலை குறைச்சு தராங்கன்னு நான் 4 பேர்ட்ட போய் சொல்லுவேன். அந்த 4 பேரு 40 பேர்ட்ட போய் சொல்லுவாங்க. அந்த 40 பேர் ஒரே வாரத்துல 400 பேர்ட்ட சொல்லி உங்க கடைக்கு வருவாங்க. எடுத்துக்க. ரொம்ப நன்றிண்ணே. சூப்பர் சித்தப்பா. ஓகே, சைஸ் கரெக்டா இருக்கு லட்சுமி. என்ன விலைப்பா? அதான் சொன்னேனே, 150 ரூபா. என்னப்பா பகல் கொள்ளையா இருக்கு? வீட்டுக்கு வந்து விக்கிறவங்க 60 ரூபாய்க்கு தான் தராங்க. இஷ்டம் இருந்தா இடம் இல்லைன்னா போயிட்டாரு. சரியான லோ கிளாஸ். லோ கிளாஸோ ஹை கிளாஸோ வாங்குறவங்க பேர பேசதான் செய்வாங்க. உழைச்சு சம்பாதிக்கிற காசு நீங்க கேட்டதும் கொடுத்துட முடியாது. வாங்க நீ போலாம். வாமு. உழைச்சு சம்பாரிச்சியோ படுத்து சம்பாரிச்சியோ அதான் வேலை. வியாபாரிங்க மேல கை வச்சுட்டு உசுரான போயிடுவிடானே. பங்காளி நல்லா ஃபைட் பண்றான்ல.
இல்ல தலைமை தாங்க வந்திருக்கீங்களா? ஆனா எங்களை மாதிரி லோ கிளாஸ்க்கு நீங்க ₹1 கூட்டி சொன்னாலும் வலிக்குண்டா. வாங்க நீ போலாம். போலாமா? இல்ல சார், அவன் தான் பேசாத. ஓ பிரிட்டோ சார், இவனோட வந்து பொம்பளைங்களையும் வண்டியிலே मेरे दिल खड़क मुड़क होता है। वाह 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 मेरे प्यार सपनों की रानी कब आता है। வார்த்தை விட்டுறாதீங்க முதலாளி, வார்த்தை விட்டுறாதீங்க. ஆமா, எதுக்கு இவன் சிலிண்டர் மேல உட்கார்ந்துகிட்டு இப்படி சில்லற தனமா புலம்பிக்கிட்டு இருக்கான்? முதலாளி, நான் ஒரு பொண்ணை பார்த்தேன். ஐயோ பாவம், அவன் நினைப்பாவே இருக்கே முதலாளி. முதலாளி, இவன் சிலிண்டர் போடுறவன், அவங்க கழுத்துக்கு வைர நெக்லஸ் போடுறவங்க. ரெண்டுத்துக்கும் எப்படி கனெக்ஷன் ஆகும்? சான்ஸ் கிடைச்சா இவனும் போடுவான். வைரம் என்னடா, பாப்பாவுக்கு பிளாட்டினத்திலேயே போடுவான். பிளாட்டினமே போட்டாலும் ஃபிகர் மாட்டணுமே. ஏன் மாட்டாதுங்கற? கோழி சண்டை போட்டுக்கிட்டு இருந்த தனுஷ் அந்த டாப்ஸிய கரெக்ட் பண்ணலையா? கரெக்ட் பண்ணிட்டாரா? அட ஆடுகளம் படத்துலப்பா. அதை விடு, வெளுவெளுன்னு துணியை வெளுத்துக்கிட்டு இருந்தா அந்த வெள்ளக்கார பொண்ண உஷார் பண்ணலையா? அவர் எது கிடைச்சாலும் தான் உஷார் பண்றாரு. அப்படியா? படத்துல சார் சப்புன்னு போச்சு. அவன் ஆங்காங்க அலாக்கா ஃபிகரை தூக்கிட்டு இருக்கான்வா, உன்னால தூக்க முடியாத. அப்ப முடியும்ன்றீங்களா? அவனால முடியும்டா. ராம்போ, அர்னால்ட், முதலாளி சொன்ன மாதிரி எஸ்எம்எஸ் MMS இமெயில் ஏதாவது ட்ரை பண்ணலாமா? சைபர் கிரைம்ல மாட்டினா உடம்புல இருக்கிற ஃபைபரை உருவிடுவாங்க. ஸ்ட்ரைட்டா பேசிடு. ஸ்ட்ரைட்டா பேசுறதா? அவ நம்பரு? அவ நம்பர் என்ன? அவங்க அம்மா நம்பர் என்கிட்ட இருக்கு. அவங்க அம்மாவையுமா? சிச்சி, அவங்க வீட்டுக்கு நாம தான் சிலிண்டர் சப்ளை பண்றோம். அவங்க போன் நம்பர் என்கிட்ட இருக்குன்னு சொல்ல வந்தேன். ராம்போ, அர்னால்ட். ஹலோ, அதுதான் போன். ஹலோ, பேசுங்க. ஹலோ, யாரு? அஞ்சலியா பேசுறது? ஆமா, சொல்லு. அஞ்சலி, நான் உன்னை லைப்ரரியில பார்த்தேன்டி. நான் உங்களை பார்த்தேன். ஆனா சிச்சுவேஷன் சரியில்லை, அதனால தாண்டி பேச முடியல. நான் கூட உன்னை பார்த்தேன். எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால தான் உன்கிட்ட பேச முடியல. அதுவும் என்ன பார்த்துச்சாமா, ஆனா பேச முடியலங்கறா. அப்பனா அது உனக்கு விழுந்துருச்சுன்னு அர்த்தம். எங்க மீட் பண்ணலாம் கேளு. நான் இப்போ உன்னை மீட் பண்ணணுமே. அப்பனா நாம எங்க மீட் பண்ணலாம்? என் வீட்டுக்கே வா. வீட்லயா? அங்க மத்தவங்க எல்லாம் இருப்பாங்களே. உங்க மாமா இருப்பாரே. நீ நேரா என் பெட்ரூம்க்கே வந்து. சரிடி. ஹலோ, பெட்ரூமுக்கே வர சொல்றாளே. ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு போய் பார்த்துட்டு அர்னால்ட். ஏன்னா இத மாதிரி பொண்ணுங்க பப்ளிக்ல பதுங்குவாங்க, வீட்டுக்கு போனா ஒதுங்குவாங்க. ஆனா நான் எப்படி வீட்டுக்குள்ள போக முடியும்? நீ போற, ஆனா நீயா போல அர்னால்ட். டேய், அவன் லவரோட போயிட்டு இருக்கான். அவன் தாண்டா அஞ்சலியை லவ் பண்ற ஆளு. தூக்குங்கடா. டேய், அவன் தில்லைநாயர் போயிட்டு இருக்கான். வண்டியை திருப்பிட்டு வந்து மடக்குங்கடா. போ 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 போ. எல்லா வண்டியும் பிரிச்சு போங்க. நீ அவனை ஃபாலோ பண்ணு. என்னடா ஆச்சு? அந்த பக்கம் போயிட்டு இருக்கானே. வண்டியை திருப்புடா. யாரப்பா, நீ மட்டும் நல்லா பா, நான் மட்டும் நல்லா இருக்கும். இனிமேல் நான் மேல 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 அண்ணா, வண்டி பஞ்சர்ண்ணா. இங்க ஆளே பஞ்சர்ரா. அவளை விடக்கூடாது. எடா வண்டிய நிறுத்து. இவனை நிறுத்தி லைசன்ஸ் ஆர்சி புக் வச்சிருக்கியா? நாங்க அர்ஜென்ட்டா போகணும், விட்டுருங்க ப்ளீஸ். எல்லாம் இருக்குதா? அர்ஜென்ட் பேப்பர்ல கரெக்டா வச்சிருக்கல. ஐயா அவட காட்டு போயிட்டே இருப்போ. கட்டல நான் சொன்னா கேட்க மாட்டியா நீ? இறங்கி பாப்பா. யோ பூசாரி சார், அவங்கள விட்டியா? அதான் சொல்றேன்ல தம்பி, நீங்க சார், பிஓசி காலேஜ் சேர்மன் சார்.
ஃபாஸ்டா போ. மாட்டிக்கிட்டா போய் பிடிச்சிடலாம். பாத்தீங்களா ஒரு காலேஜ் சேர்மனுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு சாரை பார்த்து கத்துக்கங்க. சார் தேங்க்யூ சார். ஓகே சாரி தம்பி தெரியாம சார். சேர்மனா இருந்தா என்ன சார்? பைக்கு பின்னாடி உட்கார்ந்து போறது அங்கே இருக்கண்டி அம்மாவோட பொண்ணு. இப்படி நிறுத்தி வச்சோன்னு நியூஸ் போச்சுன்னு வை, அடுத்த செகண்ட் நமக்கு ஆப்பு வைக்கிறது ஆளு வந்து நிற்பான். சார் நீங்க வருவீங்க நான் எதிர்பார்க்கல, ஏதோ கவனிக்காம நிறுத்திட்டாங்க. நான் பார்த்ததும் உடனே அனுப்பி வச்சிட்டேன் சார். நீ தான் அவங்களை அனுப்பிச்சு வச்சியா? ஆமா எட்ரா வண்டிய சீக்கிரம் போ. ஏடா வண்டி நிறுத்துற முட்டாள். ஒரே புகையா இருக்கணும், ஒன்றும் தெரியலண்ணே. கவலைப்படாதண்ணே, அவன் வண்டி நம்பரை நோட் பண்ணிட்டேன். ஆனா நீ போக முடியாது. தகுதிக்கு மீறி காதலிச்சா இப்படிதான்டா சாகணும். எந்த வன்முறை பிடிக்காம அஞ்சலி வீட்டை விட்டு வந்தாலோ அதே வன்முறையை நானும் பண்ணா எனக்கும் உனக்கும் என்னடா வித்தியாசம்? உன்னை சாகடிச்சு காதல்ல ஜெயிக்கலாம், ஆனா உன்னை தோக்கடிச்சு தான்டா ஜெயிக்கிறேன்.